இன்றைக்கி ஒரு 2 காப்படி அரிசிக்கு நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வைக்க போகிறேன். அதுக்குள்ள அளவு நான் இப்போ அடுப்பை ஓன் ஆக்கிக்கிடுறேன். ஓன் ஆக்கியாச்சு. இதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் சூடாகி வரட்டும். நமக்கு வந்து தீயை கூட்டி வச்சுக்கலாம். இது உள்ள ஒரு 4-5 ஏலக்காய், அப்புறம் இந்த பூவில் ஒரு 2-3 பூ, இது வந்து கிராம்பு, இது பட்டை, அது கொஞ்சம் இதாகி வரட்டும். ஏலக்காய் வந்து டக்கு டக்குன்னு தெரிக்கும். தெரிக்கும்போது நம்ம இந்த வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நான் இது கரண்ட் அடுப்பில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேஸ் அடுப்புலையும் செய்யலாம். இது கொஞ்சம் வதக்கு போட்டுட்டு நீ அதை கூட பச்சை மிளகு போட்டுக்கலாம். பச்சை மிளகு போட்டோம். இவ்வளோ வேணும். வெள்ளைப்பூடு இஞ்சியும் அரைச்சி வச்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி, தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்துருக்கு. இது பீன்ஸ் அரிஞ்சு வச்சது, உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன கேரட்டு, இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இது ஒரு விதம் வதங்கிட்டு இதுக்கு இவ்வளோ மல்லி இலை, இவ்வளோ புதினா இலை, அதையும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டு வதக்கலாம்.
இது ஒரு விதம் வதங்கப்பட்டது. இனி நான் வந்து கொஞ்சமாக பட்டாணி வந்து தனியாக அவிச்சு வச்சுருந்தேன், அதை உள்ளே போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தனியாக அவிச்சு தான் போடணும். பச்சை பட்டாணி இது உள்ளே போட்டால் நமக்கு சரியாக வெந்து கிடைக்காதுன்னு நமக்கே தெரியாது. அதனால் கொஞ்சம் வேக வச்சு போடுறது நல்லது. இனி இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இது வந்து சிக்கன் மசாலா பொடி, அதில் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தீயை குறைச்சிக்கலாம். இனி தேவையான உப்பு. உப்பு போடுறேன். தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம காணாட்டினா உப்பு பார்த்துக்கலாம். வந்து இந்த காப்பிக்கு 2 காப்பி அரிசி, இதுக்கு ஒரு 3.5 காப்பி தண்ணி. ஒரு 3.5 காப்பி தண்ணி வச்சுருக்கேன். இனி இது கொதிக்கட்டும். தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிடலாம். வெள்ளைப்பூடில் உள்ள கட்டை இனி இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு உப்பு பக்குவம் பார்க்கணும். கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் கரிச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போந்தான் நமக்கு கொஞ்சம் அரிசி போடும்போது எல்லாம் கரெக்டாக வரும். இது கொதிக்கட்டும். நான் வந்து சும்மா அடைச்சி வச்சுருக்கேன், கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இனி அதுக்கு உப்பு பார்த்துடலாம். உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது. நம்ம அரிசி போட்டால் நல்லா பக்குவமாக வர்ற அளவு தண்ணி இருக்குது. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போதும். இதில் வந்து 2 காப்பி அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சு இதெல்லாம் தட்டி வச்சுருக்கேன். இனி இதையும் உள்ளே போட்டுடலாம். அப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசியோடு சேர்த்து ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். நல்லா கொதிச்சு வருது. ஒரு
2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கர் அடைப்பு வச்சு அடைச்சி வச்சுக்கலாம். இனி இதை அடைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வரட்டும். ரெண்டு விசில் வந்திருக்கு. நம்ம இனி சிம்மில் போட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 10-20 நிமிஷம் போடுவோம். 20 நிமிஷம் போட்டாச்சு. கேஸ் எல்லாம் போயிட்டு இனி திறந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. ரெடி. வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதே மாதிரி இதே அளவில் நீங்களும் பண்ணுங்கள். இந்த காபடிக்கு 2 காபடி அரிசி, 3 காபடி தண்ணி, அதே அளவில் நீங்கள் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ நான் நிறைய போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போடாமல் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன். இப்போ மீண்டும் இடைக்கிடைக்கி ஒன்று நான் போடுவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தள்ளி விட்டுறாதுங்க. எங்களுக்கு கொஞ்சம் லைக்கெலாம் கிடைக்கட்டும். தேங்க்யூ.